ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. செவிக்கினிய கதைகளில் சிறந்த ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தம். குந்தி சொல்கிறாள், எந்தெந்த ஆபத்துகளிலிருந்து உங்களை நான் பாதுகாத்தேன் என்கிறாயா? சொல்லுகிறேன் கேள். விஷத்தின் மகத்தான அக்னியினின்றும் நெருப்பு பற்றி எரிகின்ற அரக்கு மாளிகையிலிருந்தும் புருஷர்களை பிடுங்கித் தின்னும் தன்மையரான ராட்சசர்களை கண்ட பயத்திலிருந்தும் அசத்துக்களான துரியோதனாதிகளின் சபையில் நேர்ந்த அவமானத்திலிருந்தும் வனவாசமாகிற பெருங்கஷ்டத்திலிருந்தும் யுத்தங்கள் தோறும் பலவகையரான மகாரதர்களுடைய நிகரில்லாத வீரர்களுடைய ஆயுதங்களிலிருந்தும் துரோண புத்திரனாகிய அஸ்வத்தாமாவின் அபாண்டவேயாஸ்திரத்திலிருந்தும் ஹரி, நாங்கள் உன்னால் ரட்சிக்கப்பட்டோம். மீளவும் சம்சாரத்தின் காட்சியை கொடாததாகிய உன் தரிசனம் எங்களுக்கு கிடைக்குமாயின் ஜகத்குரு, எமக்கு ஆங்காங்கு அடிக்கடி ஆபத்துக்கள் உண்டாகுமாகுக. எந்த ஆபத்துக்களில் இரட்சகனாகிய உன்னை கண்டு களிப்போமோ அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் எங்களுக்கு அடிக்கடி விளையுமாக. நான் ஈஸ்வரனாகில் உன்னை போல் எல்லோரும் என்னை ஏன் இங்கனம் மொழியவில்லை என்கிறாயா? அதற்கு காரணம் சொல்லுகிறேன் கேள். நற்குலத்தில் பிறப்பு, பணம், கல்வி ஆகிய இவற்றின் சம்ருத்திகளால் மேன்மேலும் வளர்ந்து வருகின்ற மதமுடைய புருஷன் மதிமயங்கி தான் பிறனென்கிற விவேகமற்றவன் ஆகையால் உன்னை வாயாரச் சொல்லவும் உரியவன் அல்ல. ஒன்றிலும் விருப்பம் இல்லாமையால் கை முதலில்லாத ஏழையர்களுக்கே நீ தோன்றுவாயன்றி மற்றவர்களுக்கு தோன்றாய். உன்னையே சரணம் அடைந்து உன்னை பெறுதற்கு தாங்கள் ஒரு முயற்சியும் செய்யாமல் உனது பாதங்களையே நம்பி இருக்கும் கை முதலில்லாத ஏழையர்க்கு சுகமாக அடைய தகுந்தவனும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற குணங்களின் காரியமான காம குரோதாதிகள் என்றும் தீண்டப் பெறாதவனும் தன்னையே தான் அனுபவிக்கும் ஆனந்தத்தில் ஆழ்ந்திருப்பவனும் பசி, தாகம், சோகம், மோகம், ஜரை, மிருத்யு என்கிற விகாரங்கள் இன்றி சாந்தமாயிருப்பவனும் மோட்சம் கொடுப்பவனும் ஆகிய உனக்கு நமஸ்காரம். பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலானவர்களில் ஒருவனே நீ சொன்னபடி இருப்பவனன்றி நான் அல்லேன் என்கிறாயோ? அப்படி அன்று. பிரம்மருத்ராதிகளையும் தன் வசத்தில் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் காலஸ்வரூபனாகவே உன்னை நான் அறிவேன். ஆனது பற்றியே உனக்கு காலத்தினால் விளையும் ஜன்ம ஜரா மரணாதி விகாரங்கள் இல்லை. நானும் பிரகிருதி சம்பந்தம் உடையவனைப் போலவே பக்ஷபாதம் முதலிய தோஷங்கள் ஓயப் பெறாதிருக்கிறேனே என்கிறாயா? அப்படி அன்று. நீ இயற்கையில் பக்ஷபாதம் இல்லாமல் எங்கும் சமமாகவே இருப்பவன். நீ காலஸ்வரூபனாகி உலகங்களை அங்கனமங்கனம் சுகப்படுத்துவதும்
வருத்தப்படுத்துவதுமாய் இருக்கிறாய். ஆகையால் உனக்கு பக்ஷபாதமும் தயை இல்லாமையும் உளவே ஆயினும் அவை சேதனர்களுடைய புண்ணிய பாப ரூபங்களான கர்மங்களுக்கு பலன் கொடுக்கையே. ஆகையால் நீ இயற்கையில் சமமாயிருப்பவனே. காலஸ்வரூபனாகிய உன்னிடத்தில் என்றுமே பிராணிகளுக்கு சுக துக்கங்கள் உண்டாகின்றன. அவரவர் செய்த புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தபடி நீ சுகதுக்கங்களை கொடுக்கிறாய். ஆகையால் நீ அவற்றிற்கு நிமித்த மாத்திரமே அன்றி அவரவர் செய்த புண்ணிய பாபங்களே அவரவர் அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு முக்கிய காரணம். ஆகையால் அது உன் தோஷம் அன்று, அவர்களுடைய தோஷமே. நானும் சிலரை அனுகிரகிப்பதும் நிகிரகிப்பதுமாய் இருக்கிறேன். ஆகையால் எனக்கு எப்படி பக்ஷபாதாதிகள் இல்லாமல் போகும் என்கிறாயோ? பகவானே, மனுஷர்களைப் போல் நடக்க முயன்ற உன் செயலையும் உன் கருத்தையும் எவன் அறிய வல்லவன்? சில இடத்தில் நீ தண்டனை செய்வதும் கடைசியில் அனுகிரகமாகவே முடிகின்றது. ஆகையால் உனக்கு பக்ஷபாதாதி தோஷங்கள் உண்டென்பது ஆகாது. பூதனை, சகடாசுரன், யமலார்ஜுனர்கள், குவலையா பீடம், சானூரன், முஷ்டிகன், கோசகன், கம்சன் முதலியவர்களை நிகிரகம் செய்ததும் அவர்களுக்கு மேலான புருஷார்த்தமாகிய மோட்சத்தையே விளைவித்தமையால் அனுகிரகமாகவே முடிந்தது. ஆனது பற்றியே பக்ஷபாதம் முதலிய தோஷங்கள் ஒன்றுமில்லாத உன்னிடத்தில் அத்தகைய தோஷங்களை ஏறிடும் புருஷர்களுடைய புத்தி விபரீதமே. உனக்கு எவ்விதத்திலும் பிரீதிக்கு இடமானவனும் துவேஷத்திற்கு இடமானவனும் கிடையாது. அத்தகைய உன்னிடத்தில் மனிதர்களின் புத்தி ரஜஸ்தமோ குணங்களின் சம்பந்தத்தினால் உண்மை அறியும் தன்மையற்று இருக்கின்றது. கர்மத்தினால் பிறக்கும் பிறவியற்றவனும் ஜென்மாந்தர தர்மத்தின்படி புத்தி செல்லப்பெற்று அதன்படி கர்மங்களை செய்யும் தன்மை அற்றவனும் எல்லார்க்கும் அந்தராத்மாவாய் இருப்பவனும் ஆகிய நீ திர்யக்கான பசு பக்ஷி முதலிய ரிஷிகள், மனிதர்கள், ஜல ஜந்துக்கள் ஆகிய இந்த ஜாதிகளில் பிறத்தலும் அந்தந்த ஜாதிக்கு இணங்கின செயல்களை செய்தலும் மிகுந்த அனுகாரமே அன்றி வேறில்லை. பிறவியற்றவனும் செயலற்றவனும் ஆகிய உனக்கு பிறவியும் செயலும் இயற்கையில் ஏது? அவை நடனத்திற்காக ஏறிட்டு கொண்டவையே. ஆகையால் நீ வராகம் முதலிய திர்யக் ஜாதிகளிலும் பார்க்கவன், ஆத்ரேயர், கர்த்தமர் முதலிய ரிஷி ஜாதிகளிலும் ராகவ யாதவாதி மனுஷ்ய ஜாதிகளிலும் மத்யம் கூர்மம் முதலிய ஜல ஜந்து ஜாதிகளிலும் பிறந்தமையும் அந்தந்த ஜாதிகளுக்கிணங்கின செயல்களை செய்தமையும் நடனமே அன்றி உனக்கு அவை இயற்கையில் ஏற்பட்டவை அன்று. முன்பு நீ பால்யத்தில் ஒரு கால் அபராதம் செய்கையில் இடைச்சியாகிய யசோதை உன்னை கட்டுவதற்காக கயிற்றை எடுத்து கொண்டாள். அப்பொழுது கண்ணீர்களால் மெய் குலையப் பெற்று பயத்தை அறிவிக்கும் பரபரப்புடன் கூடின கண்கள் அமைந்த முகத்தை மேல் தூக்கி எல்லாரும் தன்னிடத்தில் பயப்படும்படி பயங்கரனான மிருத்யுவையும்
பயப்படுத்தும் தன்மையனான நீ பயந்தவன் போல் நடனஞ்செய்து நின்றனையே. அவ்விருப்பு என்னை மதிமயங்கச் செய்கின்றது. உனது அவதாரத்தின் பிரயோஜனத்தை அறிய முயன்றவர்களில் சிலர் நீ கர்மத்தினால் விளையும் பிறப்பில்லாதவன் ஆயினும் பிரீதிக்கு இடமாகி புண்ணிய ஸ்லோகனுமான யதுவுக்கு யசஸை விளைக்கும் பொருட்டு அவனுடைய வம்சத்தில் அவதரித்தாய் என்று சொல்லுகிறார்கள். மலைய பர்வதத்திற்கு புகழை விளைக்கும் பொருட்டு சந்தன மரம் அம்மலையில் எங்கனம் முளைக்கின்றதோ அங்கனமே நீயும் யது வம்சத்திற்கு புகழை விளைக்கும் பொருட்டு அதில் அவதரித்தனை என்கிறார்கள். மற்றும் சிலர் இவ்வுலகத்தில் உள்ள சாதுக்களின் க்ஷேமத்திற்காகவும் தேவதைகளை துவேஷிக்கின்ற அசுரர்களை வதிப்பதற்காகவும் நீ பிறவியற்றவனாயிருந்தும் வசுதேவன் தேவகி இவர்களால் முன் ஜென்மத்தில் வேண்டப்பட்டவனாகி வசுதேவனுக்கு தேவகி இடத்தில் பிள்ளையாக பிறந்தாய் என்கிறார்கள். வேறு சிலர் சமுத்திரத்தில் ஓடம் போல் பெருகும் பாரத்தினால் வருந்துகின்ற பூமியின் பாரத்தை நீக்கும் பொருட்டு நான்முகன் வேண்டுகையில் பிறந்தாய் என்கிறார்கள். இன்னும் சிலர் இவ்வுலகத்தில் அவித்யை தேகமே ஆத்மா என்னும் பிரமத்தை விளைவிக்கும் அஞ்ஞானம் காமம், அந்த அஞ்ஞானத்தினால் சப்தாதி விஷயங்களில் உண்டாகும் அபிலாஷம் கர்மம், அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு செய்யும் செயல் ஆகிய இவற்றால் வருந்துகின்ற ஜனங்கள் செவிகளார கேட்பதும் நெஞ்சார நினைப்பதும் செய்தற்குரிய சேஷ்டிதங்களை நடத்துவதற்காகவே அவதரித்தான் என்கிறார்கள். எவர் உன் சரித்திரங்களை சொல்லுமவர் உண்டாகில் கேட்பதும் கேட்பார் உண்டாகில் தாம் சொல்வதும் சொல்லுவோராவது கேட்போராவது இல்லையாயின் தமக்குள் தாமே பாடுவதும் நெஞ்சார நினைப்பதும் நினைத்து களிப்பதுமாயிருப்பார்களோ அவர்களை சம்சாரமாகிற பிரவாகத்தை ஒழியச் செய்வதாகிய உனது பாதார விந்தங்களை சீக்கிரத்தில் காண்பார்கள். இங்கனம் எங்களை போன்ற நண்பர்களை பாதுகாப்பதற்காகவே உனது அவதாரம். அப்படிப்பட்ட நீயும் உன் சொந்த பிரயோஜனத்திற்காக முயன்றாற்போல் இருக்கின்றது. ஏனெனில் பிரபு உன்னை அடுத்து பிழைக்கும் நண்பர்களாகிய எங்களை இப்பொழுது விட்டு போக விரும்புகின்றாயல்லவா? வருந்துகின்ற பற்பல ராஜாக்களிடையில் துக்கத்தை ஜெயித்திருக்கின்ற எங்களுக்கு உனது பாதார விந்தங்களை விட வேறு கதி கிடையாது. அப்படிப்பட்ட எங்களை இப்பொழுது விட்டு போக முயற்சி கொண்டாற்போல் தோன்றுகிறது. மனுஷ்யர்களோட ஒத்த பெயரும் உருவமும் அமைந்த உனது காட்சி இந்திரியங்களுக்கு பிரபுவான ஆத்மாவின் காட்சி போல் எவர்க்கு நேர்ந்ததோ அப்படிப்பட்ட பாண்டவர்களும் எதுக்களுமாகிய நாங்கள் எத்தகையர்? நாங்கள் எந்த குணத்தில் உன்னை கண்டோம்? உன்னை காண்பதற்கு வேண்டிய குணங்கள் ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை. யம நியமாதி அஷ்டாங்க யோகம் செய்தவர்கன்றோ ஆத்ம சாட்சாத்காரம் உண்டாகும். அங்கனம் உனது காட்சியும் அத்தகையர்க்கே உண்டாகக்கூடியது.
இங்கனம் ஒரு குணமும் இல்லாத நாங்கள் உன்னை கண்டதற்கு உனது கருணையே காரணம் அன்றி வேறொன்றும் காரணமில்லை. நாங்கள் உன்னை காணும் திறமையுடைய ரிஷி முதலியவர்களின் நாமங்களை பெற்றிலோம். அந்நாமம் பெறுதற்குரிய தாபச உருவமும் பெற்றவர் அல்லோம். இத்தகைய எங்களுக்கு நீ உனது காட்சியை கருணையாலேயே கொடுத்தாயன்றி வேறேதும் இல்லை. கதாதரனே, கௌமோதகி என்னும் கதை பிடித்தவனே, இப்பொழுது இந்த பூமியானது தமக்கு அசாதாரணமான துவஜம், வஜ்ரம், அங்குசம் முதலிய ரேகைகளோடு கூடின உன் அடி வைப்புக்களால் அலங்காரம் ஒற்றதாகி பிரகாசிக்கின்றது. நீ புறப்பட்டு போனவுடனே சோபிக்கப் போகிறதில்லை அல்லவா? உனது குளிர்ந்த காட்சிகளால் இந்த தேசங்கள் மிகுதியும் சம்பிருத்தியுடையவைகளாயிருக்கின்றன. இத்தேசங்களில் செடிகளும் கொடிகளும் நன்கு செழிப்புற்றிருக்கின்றன. அங்கனமே அரண்யங்களும் பர்வதங்களும் நதிகளும் மற்றுமுள்ள ஜலாதாரங்களும் வளர்ந்து வருகின்றன. உலகத்திற்கெல்லாம் நாதனே, எல்லோருடைய மனத்தையும் நினைத்தபடி நியமித்து கொண்டு போகும் திறமையுடையவனே, எல்லார்க்கும் அந்தராத்மாவாய் இருப்பவனே, ஜகத்தை எல்லாம் சரீரமாக கொண்டவனே, என்னை சேர்ந்த பந்துக்களாகிய பாண்டவரிடத்திலும் விஷ்ணிகளிடத்திலும் எனக்கு திடமாக உண்டாயிருக்கின்ற பிரீதியாகிற பாசத்தை அறுப்பாயாக. இந்த என் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பாயாக. மதுபதி, உன்னிடத்தில் எனக்கு பிரீதி மாறாதிருக்கும்படி அருள் புரிவாயாக. மற்ற விஷயங்களில் பிரீதி உண்டாகாமல் உன்னிடத்திலேயே பிரீதி வளர்ந்து வரும்படி அனுகிரகிப்பாயாக. எனக்கு மற்ற விஷயங்களிலுள்ள பிரீதியெல்லாம் உன்னிடத்தில் பாய்ந்து மேன்மேலும் வளர்ந்து வரும்படி அருள் செய்வாயாக. என் புத்தி வேறு விஷயங்களில் செல்லாமல் கங்கை சமுத்திரத்தில் தனது ஜலப்பிரவாகத்தை பெருக்குவது போல் உன்னிடத்திலேயே பக்தியை பெருக்கிக் கொண்டிருக்குமாக. கங்கை சமுத்திரம் போய் சேராமல் தன் ஜல பிரவாகத்தை எப்படி நிறுத்தி கொள்ள முடியாதோ அங்கனமே என் புத்தியும் உன்னை அடையாமல் கழிக்க முடியாததாகி உன்னிடத்தில் பிரீதி பெருக பெற்றிருக்குமாக. ஸ்ரீகிருஷ்ணா, சமஸ்த லோகங்களுக்கும் சுகம் விளைப்பவனே, அர்ஜுனனுக்கு மிகுந்த நண்பனே, விஷ்ணிகளில் சிறந்தவனே, உலகங்களுக்கு உபத்திரவம் செய்கின்ற ராஜவம்சத்தை கொளுத்துவதும் அழியாததுமான வீரியம் உடையவனே, கோவிந்தனே, பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் தேவதைகளுக்கும் உள்ள மன வருத்தங்களை போக்குவதான அவதாரம் உடையவனே, யோகேஸ்வரா, சூக்ஷ்மங்களை அறியும் திறமையுடையவனே, வல்லார்க்கும் ஹிதத்தை உபதேசிப்பவனே, எனக்கு நன்மை செய்வாயாக. சூதர் சொல்கிறார், இங்கனம் குந்தி மதுரமான வசனங்களை மொழிந்து தன் மகிமை எல்லாம் பாடப்பெற்ற கிருஷ்ணன் தன்னுடைய ஆச்சாரிய சக்தியால் உலகத்தை மதிமயங்கச் செய்பவன் போன்றும் மந்தஹாசன் செய்தான். அப்பால் தன் பட்டணத்திற்கு போக முயன்ற பகவான் அந்த குந்தியையும் மற்ற ஸ்திரீகளையும் அப்படியே ஆகட்டும் என்று அங்கீகரித்து பிரீதியுடன் யுதிஷ்டிரனால் தடுக்கப்பெற்று ஹஸ்தினாபுரத்திற்கே போனான்.
அப்பொழுது ஈஸ்வரனுடைய சேஷ்டிதங்களை நன்கறிந்த வியாசாதி முனிவர்களும் அற்புதமான செயலுடைய கிருஷ்ண பகவானும் பற்பல இதிகாசங்களை சொல்லி எவ்வளவு சமாதானப்படுத்தினும் தர்மபுத்திரன் பந்துக்கள் மாண்டு போன சோகத்தினால் வருந்தி காலத்தின் கதி இத்தகையதென்று தெரிய பெறாது இருந்தான். ஓ அந்தணர்களே, பந்துக்களிடத்தில் சிநேகத்தினால் அவர்கள் மாண்டதற்கு மதிமயங்கப் பெற்று பிரகிருதி சம்பந்தத்திற்கு உட்பட்டு தேகத்திலும் அதன் தொடர்ச்சி உடையவரிடத்திலும் தாழ்ந்திருக்கிற மனத்தினால் நண்பர்களுடைய வதத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிற தர்மபுத்திரன் சொன்னான். துர்புத்தியாகிய என் மனத்தில் வேரூன்றி இருக்கிற அஞ்ஞானத்தை காண்பீர்களாக. நாய் நரி முதலியவை பக்ஷிக்க தகுந்ததாகையால் பிறர்க்கே ஆகிய இந்த தேகத்தின் சுகத்திற்காக நான் பற்பல அக்ஷோகினி கணக்குள்ள சைன்யங்களை கொன்றேன். இளைஞர் பிராமணர் நன்மனமுடையோர் நண்பர் பித்திருக்கள் தந்தை முறை சேர்ந்தவர் பிராதாக்கள் உடன் தோன்றல்கள் அம்முறையில் சேர்ந்தவர் ஆச்சாரியர்கள் ஆகிய இவர்களுக்கு துரோகம் செய்த நான் 100,000 வருஷங்கள் அனுபவிப்பினும் எனது நரகங்களுக்கு முடிவில்லை போலும். நான் 10,000 ஜன்மங்கள் எடுத்தாயினும் இந்த பாபத்தினின்று தப்பித்து கொள்ள வல்லனாவேனோ? பிரஜைகளை பாதுகாக்கும் அதிகாரத்தில் முயன்றிருக்கிற மன்னவன் தர்ம யுத்தஞ்செய்து சத்துருக்களை வதிப்பானாயின் அது அவனுக்கு பாபமாகாது என்பது மாத்திரமே அன்றி தர்மத்தின் பொருட்டே ஆகும் என்னும் பகவானுடைய வசனம் எனக்கு விவேகத்தை விளைக்க வல்லதாகவில்லை. அந்த பகவானுடைய வசனத்தை நான் எவ்வளவு ஆராய்ந்து பார்க்கினும் எனக்கு அதனால் விவேகம் உண்டாகவில்லை. தர்ம யுத்தத்தினால் சத்துருக்களை வதிப்பது ராஜாக்களுக்கு தர்மமே. அது செய்யத்தக்கதே என்று பகவான் கட்டளை இட்டிருப்பினும் அது எனக்கு மனத்தெளிவை விளைக்க வல்லமையற்றிருக்கின்றது. தர்மத்தின் பொருட்டு முயன்றவனுக்கு எவ்விதத்திலும் தடுக்க முடியாமல் பாபம் நேருமாயின் அதை வர்ணாசிரம தர்மங்களால் போக்கிக் கொள்ளலாம். ஸ்ருதியும் தர்மத்தினால் பாபத்தை போக்கலாம் என்கிறதே. என்னில் நான் இந்த தர்ம யுத்தத்தில் பர்த்தாக்கள் முதலிய பந்துக்களை கொன்று பெண்டிர்களுக்கு செய்த அபகாரம் என்னிடத்தில் தலை கொண்டிருக்கின்றது. அதை நான் கிரகஸ்தாசிரமத்திற்கு ஏற்பட்ட தர்மங்களால் போக்கடித்து கொள்ள வல்லவன் அல்லேன். வெகு காலம் அனுபவித்து தீர வேண்டியதான பெரும் பாபத்தை சிறிது காலத்தில் நிறைவேற்றக்கூடிய கிரகஸ்த தர்மங்களால் போக்குவது சாத்தியமன்று. சேறு படிந்த அங்கத்தை எப்படி சேற்றினால் சுத்தி செய்ய முடியாதோ, கல்லெடுத்தமையால் தோஷமுடைய பாத்திரத்தை எப்படி மீளவும் அந்த கல்லினாலேயே சுத்தி செய்ய முடியாதோ, அங்கனமே ஒரு பிராணி ஹிம்சையால் உண்டான பாபத்தை 1000 யாகங்கள் செய்தும் போக்க முடியாது. யாகங்கள் பசு ஹிம்சை கிடமாகையால் பாபம் கலந்திருப்பவைகளே. அத்தகைய யாகங்கள் 1000 செய்யனும் பந்து குரு மித்ராதிகளை கொன்ற
பாபத்திலிருந்து விடுபட வல்லவன் அல்லேன் என்று நினைக்கிறேன். 8வது அத்தியாயம் முற்றிற்று. தர்மபுத்திரன் தம்பிகளுடன் கிருஷ்ணனை அழைத்து கொண்டு பீஷ்மரிடம் போதலும், பீஷ்மரிடம் தர்மங்களை கேட்பதும், பீஷ்மர் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் செய்து பிராணன்களை விடுதலும். சூதர் சொல்கிறார், இங்கனம் தர்மபுத்திரன் தான் பிரஜைகளுக்கு துரோகம் செய்ததை பற்றி மிகுதியும் பயந்து ஸ்வர்க்கத்திற்கு சாதனமான தர்மங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் யுத்த பூமியான குருட்சேத்திரத்தில் அடியுண்டு விழுந்திருக்கின்ற பீஷ்மரை காண்பதற்காக புறப்பட்டு போனான். அப்பொழுது அவன் தம்பிகள் அனைவரும் ஸ்வர்ணமயமான அலங்காரங்களை அணிந்து ரமணீயங்களான சிறந்த அஸ்வங்களால் திகழ்கின்ற ரதங்களில் ஏறிக்கொண்டு தர்மபுத்திரனை பின்தொடர்ந்தார்கள். அந்தணர்களே, அங்கனமே வியாசர், தௌமியர் முதலிய பிராமணோத்தமர்களும் அவனை பின்சென்றார்கள். பிரம்ம ரிஷியே, பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனும் தானுமாக ரதத்தில் ஏறிக்கொண்டு தர்மபுத்திரனை பின் சென்றான். அப்பொழுது அம்மன்னவன் யக்ஷர்களோடு கூடின குபேரன் போல் பிரகாசித்தான். ஆகாயத்திலிருந்து நழுவின தேவன் போன்று பூமியில் விழுந்திருக்கின்ற பீஷ்மரை கண்டு பாண்டவர்கள் தம்மை பின் சென்று வந்தவருடன் ஸ்ரீகிருஷ்ணனை முன்னிட்டு கொண்டு நமஸ்கரித்தார்கள். சத்தமரே, மேன்மை உள்ளவரே, அங்கு பரத வம்சத்தில் சிறந்தவராகிய பீஷ்மரை பார்க்க பிரம்ம ரிஷிகள் அனைவரும் தேவ ரிஷிகளும் ராஜ ரிஷிகளும் ஆக எல்லோரும் வந்திருந்தார்கள். அவர்களில் சிலரை சொல்லுகிறேன் கேளும். மேலும் தொடரும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் ராமானுஜதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா